வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸாக பார்க்குறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் வெய்ப்பர் ராண்டி ஆர்டன்லேருந்து. ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெஸ்ட்மினியாவில் இது வரைக்கும் 3 மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. 3 மெயின் ஈவெண்ட் இல்லை, 3வது மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு. ஆனால் கோடி ரோஸே 3 மெயின் ஈவெண்ட் பண்ணிட்டாரு வெஸ்ட்மினியாவில். இப்போது 3 மெயின் ஈவெண்ட் இப்போ பண்ண போகிறாருல. ஆல்ரெடி 2 மெயின் ஈவெண்ட்டில் தோல்வி தான். நார்மல் வெஸ்ட்மினியாவில் மெயின் ஈவெண்ட் இல்லாத அப்போ சாம்பியன்ஷிப் அது இதுன்னு வின் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் மெயின் ஈவெண்ட் அப்போ 2 டைமும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்போ இந்த டைமும் தோல்வி தான் வைப்பாங்களா அப்படின்ற சில கேள்விகளும் போய்ட்டுருக்கு. வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் தோல்விக்கும் காரணம் இருக்குது. தோல்வியும் கொடுக்கலாம். ஏன்னா கோடி கஷ்டப்பட்டுலாம் ஜெயிக்கிற மாதிரிலாம் சில இது பண்ணாலும் பண்ணுவானுங்க. அப்படி இல்லைனா வேறு வழி இல்லாத பட்சத்தில் ராண்டி ஆர்டன் கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுத்து தான் ஆகணும். அதை வச்சு பார்க்கும்போது ஜான்சினாக்கு பண்ணுறதும் கோடி ராண்டி ஆர்டன் பண்ணுறதும் ஒன்றா தான் இருக்குது. அது இதுவும் ஒன்றும் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும். மணி இந்த பேங்க் அவர் ஒரு வருஷம், இவர் ஒரு வருஷம், அவர் ஒரு வருஷம் சாம்பர் வின், இவர் ஒரு வருஷம் வின் பண்ணுறது, அந்த மாதிரி மாறி மாறி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது அப்படியே வந்து இருந்தது. இப்போ அவர் போன வருஷம் வின் பண்ணார் சாம்பர், இந்த வருஷம் இவர் வின் பண்ணார். அதேமாதிரி போன வருஷம் சாம்பியன், இந்த வருஷம் இவர் சாம்பியன். அதெல்லாம் நடந்தால் தான் அது இது சூட்டபுள் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கான பிளான்ஸ் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமர் இப்போ திடுக்கிடும் வந்திருக்கு. 2 வருஷம் முன்னால் தலைவன் தோத்தான், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைய வைப்பானுங்க அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்தவரை வின் பாம் பண்ண வைக்கணும், தோல்வி பண்ணால் கரெக்டாக இருக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமீசன் ட்ரிக் வில்லியம். இந்த மேட்ச் யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ்லாம் வெறுக்கிறாங்க. சமீசன் சாம்பியனானதே ஃபஸ்ட்டு வெறுத்துட்டாங்க. சமீசனை வெறுக்கிற ஆளே யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீசனை வெறுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ட்ரிக் வில்லியம் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. சம்மந்தம் இல்லாத ட்ரிக் வில்லியமை ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு மோத வைக்கிற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிட் ஆகலை. நல்ல இது தான். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இவரை இது பண்ணி இவர் அந்த இது தான் இவர் வர என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸ் தான் இவர் இவ்வளோ அளவு தூக்கி விட்டுது. அதே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கலாம். ஏன்னா டிஸ்லைக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து டிஸ்லைக் வந்ததில்லை, அது சமீசனுக்கு மட்டும் இல்லை, ட்ரிக் வில்லியமுக்கும் சேர்த்து தான்ன்ற மாதிரி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. இந்த சமீசன் விசஸ் ட்ரிக் வில்லியம் கொஞ்சம் ஃபியூடு சுவாரஸ்யமாக இருக்கும். பட் இருந்தாலும் சாம்பியன்ஷிப்பில் ஃபேட்டல் 4 ஃபேட்டல் 3 இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருந்திருக்கும். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. பட் அப்படிலாம் நடக்காமல் சிங்கிள்ஸாக நடக்க போகுது. கார்மெலைஸ் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்மெலைஸும் நம்மளுடைய இல்ச்சியா ட்ராகாவும் இவங்க 4 பேர் மட்டும் சேர்ந்து இந்த மேட்ச்சை ப்ளே பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர்ட்டு 4 விதமான திறமைகள் இருக்குது. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எண்டிங்கில் ட்ரிக் வில்லியமை நியூ சாம்பியன் ஆக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரிக் வில்லியம் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலுக்கு ஏன் ரோமன் ரெயின்ஸை திருப்பி வச்சுருக்காங்கன்னு இப்போ சில கேள்வி வந்திருக்கு. ஏன்னா அந்த டைட்டிலே ரோமன் ரெயின்ஸ் வச்சு அந்த டைட்டிலுக்கு பில்டப் ஓவர் ஆகிடுச்சு. அந்த டைட்டிலை வேர்ல்டு மெட்டீரியலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுவும் வேர்ல்டு டைட்டில் தான். ஆனால் வேர்ல்டு டைட்டில் இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் பார்க்க ஆரம்பிக்கல. அந்த டைட்டிலுக்கு கீழே தான் இந்த டைட்டிலு, அந்த டைட்டில் தான் டாப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 டைட்டிலையும் ஈக்குவல் பண்ணணும்னா அதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க வச்சுருக்கணும். பெரிய பெரிய ஆளுங்களும் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் டைட்டில் ஐபிஆரில் குந்தர், ஜே ஊசோ அந்த மாதிரி ஆளுங்க வச்சுருந்தாங்க. குந்தர், ஜே ஊசோ, பங்குக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட்டு, ட்ரூ மேக்கின்டையர் வச்சு கொஞ்சம் நேரத்தில் பிடிங்கிட்டானுங்க. அப்படி இப்படின்னு இருந்த பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்தவொடனே கொஞ்சம் டாப்பில் போயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் வைக்கக்குள்ளே தெரிஞ்சிருக்கக்கூடாதா. மற்றபடி 3 வெஸ்ட்மினியாவில் 2 வெஸ்ட்மினியாவில் மெயின் ஈவெண்ட்டை டைட்டில் டிஃபன் ஆகாது. கிக் ஆஃப் பண்ணி வச்சுருவானுங்க, அந்த டைட்டில் முடிச்சு விட்ருவானுங்க. இப்போ மெயின் ஈவெண்ட்டை ஏன் வைக்கிறாங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறதால. ரோமன் ரெயின்ஸ் இருந்து சாம்பியன்ஷிப் போதானா கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட் இருக்கும். அதனால தான் இந்த டைட்டில் பக்கம் திருப்பி விட்டாங்களாம். இந்த டைட்டிலுக்கும் கொஞ்சம் ஐப்பு வேணும்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸு கிட்ட மட்டும் இந்த டைட்டில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கு ஓவர்லோ இதாகிடும். இந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா 2 டைட்டிலுமே ஈக்குவல் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. அந்த காரணமும் ஒரு காரணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்றவங்க யார் வச்சுருந்தும் பெருசாக தெரியல. பங்கு வச்சுருக்கும் போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. ரோமன் வச்சுருந்தா அப்போ இன்னும் எவ்வளோ பெருசாக தெரியுன்றதை பார்த்துக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் வேறு விஐபி சூப்பர் ஸ்டாரு. அப்போ அவர் கையில் இருந்தால் அந்த சாம்பியன்ஷிப்பு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் தெரிகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறாரா பண்ணலையோ, ஆக மொத்தம் டைட்டிலுக்கு ஐப் ஏறப்போகுது. அவ்வளோதான் தெரிஞ்ச கதை. வின் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசையும். உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பியன்ஷிப் வின் பண்ணணுமான்றது. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் அண்ட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம். பை பை கீஸ்.